சண்முகம் பரணி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. என்னடி வெஜ்ஜு வந்து சமைச்சிருக்க, நான்வெஜ் வந்து சமைக்க மாட்டியா? இன்றைக்கி பிரதோஷம், இன்றைக்கெல்லாம் வந்து சமைக்கக்கூடாது. நீ வந்ததுலேருந்து நம்ம குடும்பத்துக்கு எல்லா நாளும் தோசம் வந்துடுச்சு. என்றைக்குமே இல்லாத ஒன்றை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் பார்த்தியா என் தம்பிக்காரன். அப்பயே தலைபாடாக அடிச்சுக்கிட்டேன். நான் கட்டினா பாக்கியத்தை தான் கட்டுவேனே. அவன் ஒத்த காலில் நின்னான். இதெல்லாம் என் தம்பிக்கு தேவையா சவுந்தர பாண்டிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் அவகாசம் தரேன், அதுக்குள்ளே கோழி குழம்பை வச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது 1/2 மணி நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சாப்பாடு வந்து போடுறாங்க. என்னடி என் தம்பி என்ன மிளகாலாம் வாங்கி தரலையா என்ன? இப்படி வந்து உப்பு சப்பு இல்லாமல் வந்து பத்திய சாப்பாடு சமைச்சிருக்கா அந்த இடத்துல. நல்லா சாப்பிட்டுட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து வழக்கறிஞர்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம முத்துப்பாண்டி, தம்பிகளா விடியிற பொழுதுக்குள்ளே என் பையன் இங்கே இருக்கணும். என் பையன்னு சொன்னது நான் என் தம்பியை தான். சரியா? என் தம்பி மட்டும் வரலன்னு வச்சுக்கே. இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னே புரிஞ்சிருச்சு. நாங்கள் பார்த்துக்குறோம். எப்படி இருந்தாலும் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்டுட்டு நாளைக்கு காலையிலக்குள்ளே எப்படி இருந்தாலும் வந்துடுவாங்க உங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க வழக்கறிஞர்லாம். பார்த்துக்கங்களேன், இல்லாட்டி நான் சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்லுவேங்கிற மாதிரி திமுறா தெனாவட்டா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பாண்டியம்மா ஒரு பக்கம் வந்து பைக்கில் வந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம சண்முகம் பரணியும், என்னடா இப்படி காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னத்த காரியம் பண்ணி வச்சேன், ஒன்றும் பண்ணலையே. ஆல்ரெடி எங்கள் அப்பாவே வந்து தீர்த்து கட்டுற அளவுக்கு சூப்பராக வந்து திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. இதில் எங்கள் அத்தை வேறு. எங்கள் அப்பா 1 மடங்குனா அத்தை வந்து 1000 மடங்கு. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சின்ன வயசுலேருந்து பார்க்காமையா இருந்துட்டேன். இவங்கெல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு தெரியாதா? நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். கொஞ்சம் சுதாரணமாக இருந்துக்கணும். என்ன அத்தை எந்த நேரத்தில் எங்கே அடிக்கனே தெரியாது. உங்கள் அப்பா வந்தால் நின்று நிதானமாக பார்த்து அடிப்பாங்க. 2 பேருக்குள்ள வித்தியாசம் அவ்வளோதானே. டேய், என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க? எதுக்குமே பயப்படவே மாட்டியா? பயந்தாலாம் முடியுமா? நம்ம மாட்ட ஆக வேண்டிய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, இந்த இன்பிட்வீன் கேப்பில் 35 நாள் 30 நாள் சொல்கிற பற்றியா, அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை மட்டும் நீ மாற்றிட்டேன்னு வச்சுக்கியேன் போதும். நல்லாள்றா, கிடைக்கிற டைமிங்கெல்லாம் 35 நாளுங்கிற, ரொமான்ஸ் பொண்ணுங்கிற. டேய், எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீ மாட்டிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்ன போஸ்டர் ஒட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாபெரும் கபடி போட்டி வந்து வைக்கிறாங்க. என்னடா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 1,00,000, செகண்ட் ப்ரைஸ் 60, தேர்ட் ப்ரைஸ் 40ங்கிறாங்க. அப்போனா 2 லட்ச ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு யாரா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரில் இருக்கிற எல்லோரும் நடத்துகிறாங்க போல இருக்கு. என்னது ஊரில் இருக்கிற எல்லோரும் நடத்துகிறாங்களா? அங்கே பாரு, பரிசு தொகை யார் கொடுக்குறான்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னேன். சண்முகம்னு போட்டிருக்கு. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்க? 2 லட்ச ரூபாயா? இருக்கிறது ஒத்த வீடு தான். அந்த வீட்டையும் இழந்து நடு ரோட்டில் வந்து நிற்ப போல இருக்கு. எதுக்குடா உனக்கு இந்த பதவி? இதுக்கு தான் பதவியே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பரணி வந்து சத்தம் போடுறாங்க. வீடு எங்கெல்லாம் இருக்குது? நீ தான் கிளீனிக் ஆரம்பித்த நேரம் பார்த்து வீட்டை தான் அடமானம் வச்சாச்சு. அதுவும் 5 பைசா வட்டிக்கு 1 பைசா வட்டி வச்சாலே மீட்டு எடுக்கிறது கஷ்டமா? இல்லை, மாதம் மாதம் 25,000 வட்டிக்கு வேற போயிட்டுருக்கு. ஏய், ஊருக்குன்னு தான் 4 புண்ணிய காரியம் செய்யணும்ல. அந்த கபடி போட்டியில் தலைவரே வந்து நம்ம தான். டீமோட கேப்டனே நான் தான் எப்படி இருந்தாலும் ஜெயிப்பேன். டேய், நீ ஜெயிச்சாலும் பாக்கி இருக்கிற 1 லட்ச ரூபாயை கொடுத்து தானே ஆகணும். பார்த்துக்க, உனக்குன்னு நம்பி 4 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்களோட எதிர்காலத்தை வந்து விளாண்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரி பரணி, பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அண்ணன் ஊர் ஃபுல்லாக வந்து போஸ்டர் அடிச்சிட்டேன்னா இனிமேல் பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கப்ப சவுந்தரபாண்டியன் வந்து வெளில கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆர்த்தி எடுத்துகிட்டு வரும்போது தாமதமானால வீட்டில் மிகப்பெரிய கிராண்டாக வந்து பேனர் மாதிரி பெருசாக வந்து வச்சுருக்காங்க. நம்ம சண்முகம் 10,000 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அவ்வளோ கிராண்டாக இருக்குது. என்னது, சண்முகம் வந்து நடத்துகிறானா போட்டியை? என்னடா அனுப்பிச்சிட்டு இருக்கான்? என் வீட்டு முன்னாடி இவ்வளோ பெரிய பேனர் வந்து வச்சுருக்கான். இதை கிளிக்கணும்டா, அருவா எடுத்துருவாடா, ஒத்த ஓட்டு அப்படின்னு சொன்னேன். அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் வந்ததும் வராமல் வந்து கத்திக்கிட்டே இருக்க? வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக சந்தோஷமாக வரணும், சரியா? நீ எதுவும் கோவப்படாத. எப்படி என்னால் கோவப்படாமல் இருக்க முடியும்? வந்தால் என்ன துள்ள தூக்கி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் என் வீட்டு முன்னாடியே இவ்வளோ பெரிய வந்து பேனர் வச்சுருக்கானா? அவனுக்கு என்ன திமிரு இருக்கணும் அப்படிங்கும்போது, வாக்கியம் ஆர்த்தி எடுத்துகிட்டு வரப்படியா இல்லையான்னு பாண்டியம்மா சொன்னாலும் ஆர்த்தி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. வா, நம்ம தனியாக வந்து பேசணும்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி, முத்துப்பாண்டி அந்த இடத்துல பாண்டியம்மாள் 3 பேரும் தனியாக ஒரு ரூம்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வேற ஒரு திட்டத்தை வந்து போட்டுட்டேன்டா. அவன் தானே அந்த டீம் லீடரு. அவனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டீமை வந்து இறக்கணும்னு வச்சுக்கேன். ஃபைனல் போட்டியில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா எப்படி இருக்கும்? விளையாட்டில் போன மாதிரி ஆகிடும்ல. அவனை எப்பப்பெல்லாம் அடிக்கணும் சந்தர்ப்பத்தை வந்து கொடுத்துருக்கானோ அப்போல்லாம் நம்ம விளையாண்டு தீர்த்துடணும், சரியா? அதை விட்டுட்டு அந்த விளையாட்டை வந்து நம்ம விளையாட்டாக பார்க்கக்கூடாது. அவன் கை காலை வந்து உடச்சி விட்டுறலாம். இதுதான் சரியான சந்தர்ப்பம். கபடியில் வந்து உடைக்கிறது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. பாண்டியம்மாள், அப்போனா திட்டம் போட்டுட்டேன். அப்போனா அவனுக்கு தெரிஞ்ச விவகாரமான டீம் இருக்கும் போல இருக்கு. ஆமாண்டா, விவகாரமான டீம் இல்லை, அவங்க கொஞ்சம் மோசமான டீம்னே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவபாலன் வந்து
கதவு கிட்ட நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக தான் நெகட்டிவாக வந்து யோசிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பின்னாடி அவங்க அம்மா பாக்கியம் வந்து கதவை வந்து தட்டுறாங்க. என்னம்மா அவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கலான்னு பார்த்தா, இப்படி சொதப்பிக்கிட்டு இருக்க. ஏய் அவங்க என்ன நல்லதா பேச போறாங்க, கெடுதல் தானே பேச போறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது கதவை தட்டும்போது, இவ ஒருத்தி நான் நிம்மதியாக இருந்தாலே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, அக்கா கதவை திறந்து பார்த்துட்றேன். இல்லைன்னா பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா, கதவை திறந்தது கூட தெரியாமல் பாக்கியம் வந்து இவர் மூஞ்சிலே வந்து பட்டு பட்டுன்னு அடிக்கிறாங்க. நம்ம சவுந்தரபாண்டி மூஞ்சில கதவு நினச்சிட்டு, ஏய் பாக்கியம் ஃபர்ஸ்ட் வாட்டி பட்டுச்சு, செகண்ட் வாட்டி பட்டுச்சு, என்னடி கண்டினியூஸாக வந்து வேணும்னே அடிக்கிறியா? இல்லைங்க தெரியாமல் வந்தேன். காப்பி தண்ணி கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன் ஒத்த விட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் கேட்டு சண்முகத்துக்கிட்ட வந்து பேசலான்னு பார்த்தியா? அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் போய் உனக்கு எதிராக வந்து நடந்துப்பேனா? நீ போட்டப்பயே எனக்கு தெரியும்டா ஒத்த ஓட்டு. இப்போ பாரு கோவத்தில் இருக்கேன், சிக்கனன்னு வச்சுக்கேன் அவ்வளோதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டி